இலக்கிய சீரியலில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, ஒரு வழியாக அஞ்சலி கொடுத்த கேஸை எடுத்துக்கிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் கௌதமை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துட்டாங்க. கார்த்திக்கும் முட்டாள்தனமாக கௌதம் தான் தன்னை கடத்திருக்காரு அப்படின்னு நினச்சி அவனும் லூசுத்தனமாக எஸ்எஸ்கே பிளான் பண்ண மாதிரியே ஒரு வீடியோவை பேசி இங்கே அஞ்சலிக்கும் அனுப்பியிருக்கான். அந்த வீடியோ ஆதாரத்தை ஸ்ட்ராங்காக வச்சு இன்ஸ்பெக்டர் இப்போது கௌதமை அரெஸ்ட் பண்ணிட்டாரு. அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து தாச்சா இன்னைக்கு ஃபேவராக நடந்துக்கிறேன் அப்படின்னு கௌதம் மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறேன், கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போக போகிறேன் அப்படின்னு அடுத்தடுத்து இன்ஸ்பெக்டர் ரொம்ப ஸ்பீடாக போகிறாரு. ஆனால் கௌதம், சார் நான் சொல்கிறத கேளுங்க சார், கண்டிப்பாக சொல்கிறேன், நான் என் தம்பிக்கு எந்த துரோகமும் பண்ணலை, என் தம்பி எனக்கு கடத்தவும் இல்லை, அவனை அந்த எஸ்எஸ்கே ஏதோ பண்ணிட்டான், நான் சொல்கிறத கேளுங்க சார் அப்படின்னு கௌதம் எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாரு, கூத்தாடுறாரு. ஆனால் இன்ஸ்பெக்டர் கேட்குற மாதிரியே இல்லை. ஏன்னா இன்ஸ்பெக்டர் தான் ஏற்கனவே தாச்சானிட்ட பேசிட்டார் இல்லையா, அதனால இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் கௌதமை அரெஸ்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லி எஃப்ஐஆர் பதிவு பண்ண போகிறாங்க. கௌதம், சார் ப்ளீஸ் சார் எஃப்ஐஆர் போடாதீங்க சார், நான் ஃபஸ்ட்டு என் லாயர்கிட்ட பேசிக்கிறேன் சார்னு சொல்லி தடுக்க ட்ரை பண்ணுறாரு. அப்போதைக்கு இன்ஸ்பெக்டர் கௌதம் தள்ளி விடுறாங்க. இலக்கிய அதை பார்த்துறாங்க. இங்கே பாருங்கள், என் புருஷனை குற்றவாளி நிரூபிக்கவே இல்லை, அதுக்குள்ளே என் புருஷன் மேலேபடி அபாண்டமாக பழி போடுறது மட்டும் இல்லாமல் தள்ளி விடுறீங்க. இங்கே பாருங்கள், நான் நேராக ப்ரெஸ்ஸுக்கு போவேன், ஹியூமன் ரைட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போவேன், உங்களை ஒரு வழி ஆக்கிடுவேன் அப்படி இப்படின்னு இலக்கியா கத்துறாங்க. அஞ்சலி ஒன்று, சார் நான் சொல்கிறேன் சார், இந்த கௌதமும் இந்த இலக்கியா 2 பேர் சேர்ந்து தான் என் புருஷனை கடத்திருக்காங்க சார், அதனால் நான் கம்பெனியில் தரேன், 2 பேர் மேலே நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு தூக்கி உள்ளே வைங்க சார் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. இலக்கியா அவனே, அஞ்சலி உனக்கு மனசாட்சி இல்லையா, ஏன் இப்படி நீ அபாண்டமாக பழி போடுற, சொத்துக்காகவும் படத்துக்கும் ஆசைப்பட்டு சொந்த உறவுகளை விட்டுறது அஞ்சலி, வேணாம் அப்படின்னு இலக்கியா கெஞ்சுறாங்க. இங்கே போய் இலக்கியா அமைதியாக நீ போயிட்டானா உன்னை விட்டுருவேன், என் புருஷனை கடத்தி கொடுமைப்படுத்துறது அந்த கௌதம் தான், அவன் மேலே தான் எனக்கு கடுப்பில் இருக்கேன், அதனால நான் அவன் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறேன், ஆனால் நீ சம்மந்தம் இல்லாமல் தள்ளிட்டனா அப்புறம் ஓ மேலே கேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் பார்த்துக்கோ அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. இன்ஸ்பெக்டரும், ஆமாங்க நானும் தான் சொல்கிறேன், அமைதியாக ஒதுங்க போயிடுங்க, நான் அவர் மேலே எஃப்ஐஆர் போடுறேன், கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், அங்கே நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கோங்க, ஆனால் அதை விட்டுட்டு என்ன வேலை செய்ய விடாமல் தடுத்தீங்க அப்படின்னா அப்புறம் என்ன தடுத்த குற்றத்துக்கே உங்கள் மேலே நான் எஃப்ஐஆர் போட முடியும் பார்த்துக்கோங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டரும் இங்கே இலக்கியாவும் மிரட்டுறாங்க. இலக்கியாவுக்கு என்ன பண்ணுறதே தெரியல, ஆனால் இலக்கியா இருந்தாலும் போராடுறாங்க. கௌதம் ஒன்று, இலக்கியா இங்கே எதுவுமே நியாயமாக நடக்கலை, எல்லாமே அநீதி தான் நடக்குது, எல்லாமே திட்டம் போட்டு பண்ணுறாங்க, எனக்கு என்னமோ இன்ஸ்பெக்டர் நடந்ததெல்லாம் பார்த்தா நேர்மையாக நடக்கிற மாதிரி தெரியல, நீ நேராக போ, நம்ம லாயரை பார்த்து நடந்ததையும் சொன்னால் கண்டிப்பாக அவர் ஒரு தீர்வு சொல்லுவார், நீ போய் இலக்கியா அப்படின்னு கௌதம் அனுப்புகிறாங்க. அஞ்சலி ஒன்று, ஆமாம் நாங்களாம் அநீதியாக நடக்கிறோம், நீங்களாம் ரொம்ப நேர்மையாக இருக்கிறீங்க, அதனால தான் நேர்மையாக என் புருஷன் கடத்திட்டு போயிருக்கீங்க, அடைச்சி சொத்துக்காக சொந்த தம்பியே கடத்தி வச்சு இவ்வளோ வேலை பார்க்குறியே, நீலாம் ஒரு மனுஷனாடா அப்படின்னு கௌதமை காரி துப்புற மாதிரி அஞ்சலி பேசுகிறாங்க. அதெல்லாம் கௌதமுக்கு இன்னும் மன உளைச்சல் அதிகமாகுது. ஏன்னா ஒரு பக்கம் கார்த்திக் என்ன ஆனால் எங்கே போனான்னு தெரியல, இவ வேறு நான் தான் கடத்துறேன்னு சொல்லி இப்படி அவனா பழி போகிறாளே அப்படின்னு நம்ம கௌதம் ரொம்பவே டென்ஷன் ஆகிறாரு. ஒரு பக்கம் ஜானு கௌதம் உள்ளே போயிட்டான், இனி வெளியே வரவே முடியாது அப்படின்னு தெரிஞ்சதும் அப்படியே நெஞ்ச கையில் பிடிச்சிட்டு கீழே விழுந்துட்டாங்க. அவங்களுக்கு உடம்பு முடியல. இப்போ இலக்கியாவுக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் இலக்கிய தலை சுற்றி நிற்கிறாங்க. இந்த விஷயம் எல்லாமே ரேவதி காதுக்கு போகுது. ரேவதி காதுக்கு போனவுடனே ரேவதி ரொம்ப அதிர்ச்சி வராங்க. என்ன, என் பையன் கௌதம் கடத்திட்டாங்களா, சாரி அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா, அப்போது என் பையன் கௌதம் இப்போ ஸ்டேஷனில் இருக்கானா அப்படின்னு ரேவதி பயங்கரமாக கொந்தளிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போது ஜானுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற விஷயமும் தெரியுது. இலக்கியாவுக்கு என்ன பண்ணுறது தெரியல. அஞ்சலி இப்போது தெளிவாக கௌதம் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா, கௌதம் வெளியே வரவே முடியாது, கார்த்திக் என்னன்னு தெரியல அப்படின்னு அடுத்தடுத்து ரேவதிக்கு வர நியூஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப தப்பான நியூஸாக இருக்கனால ரேவதி ரொம்ப பயந்து போயிருக்காங்க. இப்போது ரேவதிக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. இப்போது நம்ம வெளியே போய் தான் ஆகணும், இதுக்கு மேலே இந்த எஸ்எஸ்கே கொள்றதுக்காக நம்ம இங்கே பதுங்கியிருந்தோம்னா அப்புறம் நம்ம பிள்ளையை காப்பாற்ற முடியாமல் போயிடும் அப்படின்னு ரேவதி முடிவு பண்ணுறாங்க. ஆனால் நாம் வெளியே போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த எஸ்எஸ்கேவுக்கும் சரி இலக்கியாவுக்கும் சரி நாம் இங்கேருந்து தெரிஞ்சு போயிடும், அதுக்கப்புறம் இந்த எஸ்எஸ்கேவை பழி வாங்க முடியாது அப்படின்னு ரேவதி முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்க, ஸோ இலக்கியாவுக்கு கால் பண்ணுறாங்க. வேறு நம்மளுக்கு கால் பண்ணி இது மாதிரி எஸ்எஸ்கே தான் அவன் கார்த்திக் கிடச்சிருக்காரு, அதுக்கு அந்த எஸ்எஸ்கேவோட டிரைவரை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக கார்த்திக் எங்கே இருக்கான் அப்படிங்கிற அட்ரஸை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ரேவதி சொல்லிட்டு ஃபோன் வச்சுடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இலக்கியா அந்த கார் மெக்கானிக் ஷாப் இருக்கு இல்லையா, அங்கே போய் அங்கே இருக்க சிசிடிவி கேமராவை கேட்டு வாங்கி பார்க்குறாங்க. பார்க்கும்போது அந்த கார் ரிப்பேர் பண்ணுறதுக்கு கௌதம் உள்ளே போன கேப்பில் தான் ஆட்டோவில் அந்த ரவுடி பசங்க கார்த்திகை தூக்கிட்டு போனது தெளிவாக பதிவாக இருக்குது. அந்த ஆட்டோ நம்பரையும் பார்த்துறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஆட்டோ யாருது எங்கேன்னு விசாரித்து ஒரு வழியாக இலக்கியா ஓரளவுக்கு நெருங்கிடுறாங்க.
நெருங்கி அந்த குடோனுக்கு போகும்போது பார்த்தா அப்போ தான் நம்ம எஸ்எஸ்கேவுடைய கார் அங்கே வருது. பார்த்தா அதில் எஸ்எஸ்கே டிரைவர் 2 பேரும் வராங்க. கார்த்தி அப்போ மயக்கத்தில் இருக்காரு. மயக்கத்தில் இருக்கிற கார்த்தியை பார்த்து எஸ்எஸ்கே, இவனை இங்கே கட்டி வைங்கடா, இவனை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க, இவங்க இருக்கிற வரைக்கும் அந்த கௌதம் நான் பழி வாங்க முடியும் அப்படின்னு எஸ்எஸ்கே அங்கே பேசுகிறாங்க. பேசிட்டு எஸ்எஸ்கே கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் எஸ்எஸ்கே வாங்கி கொடுத்த சரக்கு அப்புறம் சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு அந்த ரவுடி பசங்க மட்டையாயிடுறாங்க. உடனே அந்த நேரம் பார்த்து இலக்கியா போலீஸுக்கு கால் பண்ணுறாங்க. போலீஸ்னா அவங்க தெரிஞ்ச எஸ்ஐ கால் பண்ணி வர சொல்கிறாங்க. வர சொல்லி கார்த்தியை அங்கேருந்து காப்பாற்றுறாங்க. காப்பாற்றி அதுக்கப்புறமா இந்த பிரச்சனைக்கும் கௌதமுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, எல்லாத்தையும் பண்ணது எஸ்எஸ்கே தான். ஏன்னா எஸ்எஸ்கே அந்த கார்த்தி மயக்கத்தில் இருக்கும்போது அங்கேருந்து பேசிட்டு இருந்தார் இல்லையா, அது எல்லாத்தையும் இலக்கிய வீடியோ எடுத்துக்கிறாங்க. அதனால கார்த்திகை கடத்தினது எஸ்எஸ்கே தான் அப்படிங்கிறது ஊர்ஜினம் ஆகுது. அதோட கௌதமுக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு முடிவாகி கௌதமை வெளியே விடுறாங்க. அதுக்கப்புறமா தான் இலக்கிய சொல்கிறாங்க அஞ்சலியை பார்த்து, பாத்தியா என்னமோ அப்பா அம்மான்னு சொல்லி தூக்கி தலை வச்சு கொண்டாடினியே, கடைசியில் அதே அப்பா அம்மா தாண்டி கார்த்தியை கடத்திருக்காங்க, மானம் கிட்டவளே, இதுக்கப்புறமாச்சும் யார் நல்லவங்க யார் கிட்டவங்க கொஞ்சமாச்சும் புரிஞ்சு நடந்துக்கும் அப்படின்னு அஞ்சலி மூஞ்சிலே கார் திப்பிட்டு இலக்கியா சொன்ன மாதிரி கௌதமை ஜெயிலிருந்து வெளியே கொண்டு வந்து வீட்டுக்கும் அழைச்சிட்டு போவாங்க.